ஒரு ஊரில் ஒரு விவசாயிக்கிட்ட நிறைய மாடுகளும் அப்புறம் கோழிகளும் இருந்துச்சு. அவர் தினசரிக்கும் மாட்டுக்கிட்டேருந்து பால் எடுத்தும் கோழிக்கிட்டேருந்து முட்டை எடுத்தும் அதை மார்க்கெட்டில் விற்க போவார். அப்படி ஒரு நாள் அவர் தினசரிக்கும் வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஆச்சரியமாக பார்த்தாரு. ஏன்னா ஒரு கோழி தங்க முட்டை இட்டு வச்சிருந்துச்சு. அவர் கண்ணை அவராலேயே நம்ப முடியல. அன்னியிலேருந்து அந்த கோழிக்கு சிறப்பான கவனிப்பை கொடுத்து அதை பத்திரமா பார்த்துக்கிட்டாரு அந்த விவசாயி. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்த ஒரு கோழி, என்னடா மஞ்சள் கலரில் மினுக்கிற ஒரு முட்டையை போட்டு கோழிக்கு மட்டும் இவ்வளவு கவனிப்பு கொடுக்குறாரே இந்த விவசாயி. ஆனால் அது எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த மாதிரி ஒரு முட்டையை போடவே முடியல. அதனால் தந்திரமாக யோசிச்ச அந்த கோழி பக்கத்தில் இருந்த பெயிண்ட் டப்பாவில் இருந்த பெயிண்ட்டும் அந்த கோழி போடுற முட்டையோட கலரும் ஒன்று போனதை பார்த்து அதோட முட்டையை எடுத்துகிட்டு போய் அதில் முக்கி எடுத்து பத்திரமா எடுத்துகிட்டு வந்து அது பக்கத்தில் வச்சுக்கிச்சு அந்த கோழி. விவசாயி வர வரைக்கும் அது காத்துட்டு இருந்துச்சு. விவசாயி வந்து அதை பார்த்த உடனே, என்னடா இது, ரெண்டாவது கோழியா, தங்க முட்டை இடுதா, இது கடவுள் கொடுத்த வரந்தான்னு நினச்சி அந்த விவசாயி இதுக்கும் அதே மாதிரி சிறப்பான கவனிப்பு கொடுத்தாரு. கோழியும் சாப்பிட்டு சாப்பிட்டு பெருசானதை தவிர இன்னொரு தங்க முட்டையை போடவே இல்லை. அந்த கோழி வெறும் சாதா முட்டையை போடுறத பார்த்த அந்த விவசாயி, இது கசாப் கடையில் கொடுத்தா நிறைய காசு வரும்ன்ட்டு யோசிச்சாரு. அதனால இதை விற்கிறதுக்கு மறுநாளே மார்க்கெட்டுக்கு போனார். மார்க்கெட்டில் போய் இதை நல்ல விலைக்கு விற்றுட்டு அதில் வந்த காசை வச்சு சந்தோஷமாக இருந்தார் அந்த விவசாயி.